வணக்கம். ஜெம் நிகழ்வுகள். சீர்காழியில் கஞ்சா விற்பனைக்கு இடையூறாக இருந்த 2 சிசிடிவி கேமராவை உடைத்த வாலிபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஈசானிய தெருவில் எரிவாயு தகன மேடை அமைந்துள்ளது. இந்த தகன மேடை பாதுகாப்புக்காக வாசல் பகுதியில் 2 சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஈசானிய தெருவில் கஞ்சா விற்பனை செய்வதில் இடையூறு இருப்பதாகவும் கஞ்சா வாங்க வரும் நபர்கள் முகம் பதிவாகி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அதே பகுதியைச் சேர்ந்த செல்லப்பா என்ற இளைஞர் இரவு நேரத்தில் எரிவாயு தகனமேடை வாசலில் வைக்கப்பட்டுள்ள 2 சிசிடிவி கேமராவை உடைக்கும் காட்சி மற்றொரு சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் எரிவாயு தகனமேடை மேலாளர் பாபு புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மணச்சநல்லூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வைர நெக்லஸ், 19 பவுன் தங்க நகை மற்றும் 10,000 ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே பிச்சாண்டார் கோயில் ஊராட்சி நெற்குப்பை கிராமம் சண்முகம் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்தவர் கடல் கன்னி. இவர் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் விளையாட்டு ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நெற்குப்பை கிராமத்தில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு கடந்த மே மாதம் 4ஆம் தேதிக்கு தஞ்சாவூருக்கு சென்றுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றால் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்ததால் தஞ்சாவூர் சென்றவர் நெற்குப்பை கிராமத்திற்கு வராமல் அங்கேயே தங்கியுள்ளார். பல நாட்களாக வீடு பூட்டப்பட்டிருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 7 லட்சம் மதிப்புள்ள வைர நெக்லஸ், 19 பவுன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொள்ளிடம் காவல்துறையினர் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தரங்கம்பாடி அருகே சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பூதனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனபால் என்பவரின் மகன் ஐயப்பன். கூலி தொழிலாளியான இவர் சிறுமி ஒருவருடன் நீண்ட நாட்களாக நெருங்கி பழகி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிறுமியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற ஐயப்பன் சிறுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி கடத்தி சென்றுள்ளார். இந்நிலையில் வெளியில் சென்ற சிறுமியின் பெற்றோர் வீட்டில் சிறுமியை காணாமல் பல இடங்களில் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் சிறுமி கிடைக்காததால் இதுகுறித்து பெற்றோர் சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சீர்காழி அனைத்து மகளிர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுமியை பூதனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் திருமண ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பூதனூர் கிராமத்தில் ஐயப்பனின் உறவினர்களின் வீட்டில் இருந்த சிறுமியை மீட்டு ஐயப்பனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சிறுமியை மீட்ட காவல்துறையினர் சிறுமியை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். வேதாரண்யம் அருகே இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிக்கு ஊர் பொதுமக்கள் கேரளா செண்டை மேளம் முழங்க வரவேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அண்ணாப்பேட்டை ஊராட்சி திருக்குவளை கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன். இவர் 28 வருடமாக இந்திய ராணுவத்தில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் பொறியாளர் பிரிவில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணி ஓய்வு பெற்று பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வேதாரண்யம் தாலுகா செங்காதலை பாலம் வழியாக திறந்தவெளி வாகனத்தில் ஊர் பொதுமக்கள் ஊர்வலமாக கேரளா செண்டை மேளம் முழங்க வரவேற்றனர். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ராணுவ வீரரை அழைத்து சென்றனர். மலர் மாலை அணிவித்து வாழ்த்தி சென்றனர். சிறப்பு நடைபெறுவதற்கான எங்களது அன்பு தம்பி எல் சந்திரசேகரன் அவர்கள் 28 ஆண்டு காலம் இந்திய இராணுவத்தில் சிறப்புற பணியாற்றி இன்று ஓய்வு பெற்று திரும்புகிறார். அவரை கிராம மக்களும் உறவினர்களும் சிறந்த முறையில் வரவேற்று அவர் பணி சிறக்க பாராட்டு விழா நடத்த இருக்கிற இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் சந்திரசேகரன் லக்ஷ்மணன் 28 வருஷம் இந்திய இராணுவத்தில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் பணியாற்றி ஜூலை 1ஆம் தேதி பணி ஓய்வு பெற்று இன்று நான் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து விளையாடிய என் வீட்டு முத்தத்தை முத்தமிட ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். என் பணி சிறக்க எனக்கு ஒத்துழைப்பு நல்கிய கிராம மக்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடங்குவதற்கு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு உறுதி செய்வது தொடர்பாக நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது.
கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, நாட்டில் எந்த துறையில் வேலைவாய்ப்புகள் தேவைப்படுகிறதோ அந்த துறையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு உறுதி செய்வது தொடர்பாகவும் ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் முழுக்க குடிநீர் பற்றாக்குறை நிறைய இருக்கு. அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரவக்குறிச்சி பரமத்திக்கு தனித்தனி காவிரி பைப் லைனை போடணுங்கிறது நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதி. அந்த முயற்சி நடந்து 2 பக்கம் தனித்தனியாக பைப் லைன் போடப்படுது. அதே மாதிரி தாந்தோணி ஒன்றியத்திற்கு தனி திட்டம், தனி கூட்டு குடிநீர் திட்டம், கிருஷ்ணராயபுரம் கடவுளுக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு 450 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கேட்டதால அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. குறிப்பா கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய வேலை வாய்ப்பு இன்மை உருவாகி நாட்டுல என்ன விதமான வேலைகளுக்கு தேவை இருக்கோ அதை ஒட்டி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இளைஞர்களுக்கு அப்டேட்டடா கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கியமா நீங்க கொரோனாவுக்கு அப்புறம் குழந்தை திருமணங்கள் இந்தியா முழுக்கவே அதிகரிச்சிருக்கு. கரூர் மாவட்டத்துல அந்த குழந்தை திருமணங்கள் அதிகரிக்காம தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் பெரும்பாலான நேரம் பள்ளி இல்லாதனால வீட்டுல இருக்காங்க. அதனால குழந்தைகள் மீதான வன்முறைகளும் பாலியல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராம தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி 3வது அலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால 3வது அலை வராதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம், எப்படி பஞ்சாயத்து அளவுல குழுக்களை அமைச்சு அந்த நடவடிக்கைகளை எடுக்கலாம். குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவராகவும் இருக்கிறதுனால கரூர் மாவட்டத்தில் 3வது அலையோட வேகம் பரவுவதற்கு முன்னாடியே அதை தடுப்பதற்கான முயற்சி, குழந்தைகளை இதை பாதிக்க கொடுக்கிறது பயம் நமக்கு இருக்கிறதுனால அது சம்பந்தமான தற்காப்பு நடவடிக்கைகள் ஓரளவுல முயற்சி எடுத்திருக்கு. மாதவிடாய் காலங்கள்ல பள்ளிக்கூடம் நிறைய பிரச்சனைகளை மாணவர்கள் எதிர்கொள்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு இன்சினரேட்டரும் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை பேசிட்டு அந்த தேவையின் அடிப்படையில எப்படி இந்த மாவட்டத்துக்கு வருகிற நிதியை ஒருங்கிணைச்சு ஒரு சிறப்பான ஒரு மாநிலத்திலே ஒரு முதன்மையா இருக்கிற ஒரு மாவட்டமா நம்ம மாத்திரத்துல குமலன்குட்டை பகுதியில் உள்ள மயான இடத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமலன்குட்டை பகுதியில் உள்ள மயான இடம் மற்றும் பள்ளிக்கூட பகுதிகளில் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு காங்கிரஸ் கட்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா அவர்களிடம் பொதுமக்கள் கோரிக்கை அளித்தனர். மேலும் குமலன்குட்டை பகுதிகளில் உள்ள மேல்நிலை தொட்டி சேதம் அடைந்துள்ளதை சரி செய்து தர வேண்டும் எனவும் திமுக குமலன்குட்டை பகுதி செயலாளர் செல்வம் பொதுமக்களுடன் சேர்ந்து மனு கொடுத்தார். மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி மற்றும் மணமை பகுதியில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி மற்றும் மணமை ஊராட்சியில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் மற்றும் இருளர் இன மக்களுக்கு சுவாமி விவேகானந்தா கிராம அபிவிருத்தி சங்கத்தின் அங்கமான ஓராசிரியர் பள்ளிகளின் சமுதாய பணிகள் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் 1200 கிராமங்களில் கல்வி பணியாற்றி வருகிறது. இதன் மூலம் 34,500 மாணாக்கர்கள் பயனடைந்து வருகின்றனர். கல்வி பணியுடன் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 15 வருடங்களாக தொடர்ந்து ஓராசிரியர் பள்ளி நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு உதவும் விதமாக ஓராசிரியர் பள்ளிகளின் மூலம் வழங்க அமெரிக்காவைச் சேர்ந்த இந்தியா டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அளித்த மளிகை பொருட்கள் அடங்கிய பைகளும் 230 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஓராசிரியர் பள்ளிகளின் பொறுப்பாளர்கள் விஜயராகவன், வைத்தியநாதன், மகேஷ், கள மேற்பார்வையாளர் சீனிவாசன், குமரேசன் உட்பட பலர் பங்கேற்றனர். பழனியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்பது மருத்துவ அறிக்கையில் தெரியவந்துள்ளதாக திண்டுக்கல் காவல்துறை துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பெண் தனது கணவருடன் பழனி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது சொந்த மாநிலத்துக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் வரும் வழியில் பெண்ணின் கணவர் அருகில் உள்ள கடைக்கு சென்றபோது
அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அந்த பெண்ணை கடத்தி செல்ல முயன்றனர். இதனை தடுக்க அப்பெண்ணின் கணவரை தாக்கிவிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தமிழக காவல்துறையினர் புகார் ஏற்க மறுத்ததாக கூறி கேரள காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து சம்பவம் குறித்து தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கேரள காவல்துறை தலைமை இயக்குநர் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் கூறுகையில், கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்பது மருத்துவ அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் புகார் அளித்த பெண்ணிடம் விசாரணை நடத்த தமிழக காவல்துறை தலைமையிலான குழு கேரளா சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடத்தில் இவர்கள் இருவரும் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் கூறியுள்ளார். தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி அவங்க இருவரும் மது போதையில ரொம்ப சண்டை போட்டு அங்க லாட்ஜிலேயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததா அந்த உரிமையாளருக்கு தகவல் கிடைத்து அந்த உரிமையாளர் என்ன பண்றாரு, வந்து அவங்க லாட்ஜில இருந்து வெளியேற்றிருக்காரு. இதுக்கப்புறம் எங்களுடைய இந்த புகார் குறித்து நாங்கள் விசாரணையின் போது இது தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க இருவரையும் பழனி, திண்டுக்கல் பக்கம் ரொம்ப சாதாரணமாக வந்து செஞ்சுட்டு இருந்ததா சாட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தர்மராஜோட சகோதரி அவரையும் நாங்கள் விசாரிக்கும் பொழுது இவங்க இருவருக்கும் வயது வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அவங்க விசாரணையின் போது அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க இருவருக்கும் திருமணம் ஆகலை, ஆனா இவங்க திருமணம் ஆனதா சொல்றது வந்து கணவன் மனைவி இல்லை அப்படின்றத சொல்றாங்க. இது குறித்தும் எங்களுடைய தனிப்படை ஏடிஎஸ்பி அவர் வந்து கேரளா சென்றிருக்காரு. அவங்க இது குறித்து அங்க கேரளால விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வாரத்திற்கு முன்னாடி இந்த லாட்ஜ் உரிமையாளர் அவருக்கு வந்து கேரளாவில இருந்து ஒரு 2 புது எண்கள்ல இருந்து கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்டியதா அந்த விசாரணையில எங்களோட விசாரணையில தெரிய வருது. இது குறித்து எங்களோட விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரிலிமினரி மெடிக்கல் ரிப்போர்ட் அதை வந்து கேரளாவோட இதுல இருந்து மருத்துவரோட அறிக்கை ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ எங்களுடைய தனிப்படை வந்து வாங்கி இது பண்ணியிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளானதற்கான காயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து எங்களுடைய விசாரணை தொடரும். மேடம், இந்த ஃபோன் பண்ணி விசாரிச்சா அவங்க போலீஸா இருக்காங்க? இல்ல, அது வந்து எங்களோட விசாரணையில முதற்கட்ட விசாரணையில அது தர்மராஜே பேசினதா தகவல் சொல்லி. மேடம், தர்மராஜுடைய அக்கா எங்க சகோதரி? ஈரோடு அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் வழக்கறிஞர் செல்வகுமார் சின்னையன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு மாவட்ட அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வகுமார் சின்னையன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக தற்பொழுது மக்கள் செல்வாக்குடன் கட்டுக்கோப்புடன் இருப்பதை தடுக்கும் வகையில் சசிகலா அபகரிக்கும் நோக்கத்துடன் செயல்படுவதை கண்டித்தும், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அறிவுரைப்படி கொரோனா நோய் தொற்றால் இறந்தவர்களின் இறப்பு சான்றிதழ்களில் உண்மையான காரணத்தை குறிப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், முன்னாள் துணை மேயர் பழனிசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிட்டுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் தொழிலதிபர் வீட்டின் மேற்கூரை கம்பியை உடைத்து 85 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2,65,000 ரொக்க பணத்தை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முஸ்லிம்பூர் அபுபக்கர் தெருவைச் சேர்ந்தவர் நூரே சபா. இவரது கணவர் அதாவூர் ரஹ்மான் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நூரே சபா உறவினர்கள் வீட்டில் உள்ள தன் தாயை பார்க்க வாணியம்பாடி சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு திறக்கப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 35 லட்சம் தங்க நகைகள் மற்றும் 2,65,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே இதுகுறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதில் வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள இரும்பு கிரில்லை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி இருப்பது தெரிய வந்தது. மேலும் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.